அண்மை செய்தி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த நாட்களாக தொடர்ந்து கனமழை கடந்த 12ஆம் தேதி பிற்பகலில் கனமழை இன்று அதிகாலை வரை சாரல் மழையாக இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மழை வரலாறு மழை சுற்றுலா தலமான குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளத்திற்கு ஏற்பட்டது. 32 ஆண்டுகளுக்கு பின்னர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார். தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகம். அருவிக்கரை பகுதிக்கு யாரும் செல்லாத வகையில் தடுப்புகளை அமைத்து போலீசார் அங்கு கண்காணித்து வருகின்றனர். தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகம். மேலும் அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அருவிக்கரை பகுதிக்கு யாரும் செல்லாத வகையில் தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு செல்ல தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது.